இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை சைதாப்பேட்டை ஜோன்ஸ் சாலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரத்த அழுத்தத்திற்கு பதிலாக சர்க்கரை நோய்க்கு மாத்திரை கொடுத்ததால் மூதாட்டி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விளக்கம் கேட்க சென்ற உறவினர்களிடம் மருந்து கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, செவிலியர்கள் தான் அனைத்து வேலைகளையும் செய்வதாக கூறிவிட்டு செவிலியர் புறப்பட்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல. ஏங்க யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதாங்க சுகர் மாத்திரைன்ட்டு. பார்த்து வயசானவங்க அவங்களுக்கு படிக்க தெரியுமா? இப்போ நம்மனா படிப்போம், ஃபோனில் போட்டு பார்ப்போம், அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ யாரும் தெரியாது. அது எப்படி மேம் தெரியாமல் இருக்கும்? உங்களுக்கு யார் வேணா இப்போ நான் கூட வந்து மாத்திரை கொடுக்கலாமா? 5 பேர் நாங்கள் இருக்கோம். 1 2 3 4 5 ஒரு 6 பேர் இருக்கோம். 6 பேரில் வந்து நாங்கள் 6 பேருக்கும் ஒரே வேலை கிடையாது. கொஞ்ச நேரம் இந்த ஊசி போடுவோம், மாத்திரை கொடுப்போம். அப்படி ஆள் இல்லைன்னா அதெல்லாம் நாங்கள் மாற்றி மாற்றி செய்வோம். அதனால் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ 6 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கணும்னா கொடுங்க, உங்கள் விருப்பமா, ஒன்றும் கிடையாது. கொடுக்கணும்னா கொடுங்க. இப்போ எதனா நடுவில் ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்க பேர் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வரட்டும் வராமல் போட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்க பேரை சொல்லுங்கள், அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். பேர் சொல்லுங்க. ஃபார்மசி சிஸ்டர்னா இப்போதான் சொன்னீங்க மாற்றி மாற்றி போடுவாங்க, மாற்றி மாற்றி வருவாங்கன்னு. விடுங்கண்ணா, என்ன பேசுறீங்க நீங்க? கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம். சென்னை சைதாப்பேட்டையில் 68 வயது மதிக்கத்தக்க கஸ்தூரி என்பவர் ஜோன் சாலையில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 1 வருடமாக உயர் ரத்த அழுத்தத்திற்கு மாத்திரை வாங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். கடந்த மாதம் ரத்த அழுத்தத்திற்கு மாத்திரை வாங்க சென்ற பொழுது சுகாதார நிலையத்தில் அவருக்கு சர்க்கரை நோய்க்கு மாத்திரை வழங்கியுள்ளனர். அதன் விவரம் அறியாத கஸ்தூரி 1 மாத காலமாக சர்க்கரை நோய்க்கான மாத்திரையை எடுத்து வந்திருக்கிறார். திடீரென்று உடல்நல குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இவர் உயர் ரத்த அழுத்தத்திற்கான மாத்திரையை எடுப்பதற்கு பதிலாக சர்க்கரை நோய்க்கான மாத்திரையை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். பின்னர் கஸ்தூரியினுடைய உறவினர்கள் குறிப்பிட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று விளக்கம் கேட்டனர். அப்பொழுது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்த செவிலியர் ஒருவர் ஆள் பற்றாக்குறை இருப்பதால மாத்திரை வழங்கும் கவுண்டருக்கு என்று தனியாக ஆள் இல்லை, நாங்கள் 6 பேர் இருக்கிறோம், மாற்றி மாற்றி அனைத்து பணிகளையும் நாங்கள் தான் செய்வோம் என்று கூறியிருக்கிறார். பின்னர் இவற்றையெல்லாம் சரியான விளக்கம் அளிக்காமல் அங்கிருந்து வேக வேகமாக புறப்பட்டிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட செவிலியர். மருத்துவமனையில் இருந்த மருத்துவ பணியாளர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அவசர அவசரமாக பூட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர். பின்னர் நியூஸ் தமிழ் செய்தியாளரிடம் அந்த உறவினர்கள் பேசும் பொழுது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இருப்பதில்லை, குறிப்பாக செவிலியர்கள் தான் மருந்து மாத்திரை கொடுக்கிறார்கள் எனவும் 12 மணிக்கு உள்ளாகவே ஆரம்ப சுகாதார நிலையத்தை பூட்டிவிட்டு செல்வதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். உடனடியாக கவனக்குறைவாக இந்த மாத்திரையை மாற்றி வழங்கிய செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.